Hi friends, welcome back to Good சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவும் ஸ்வீட்டாவும் ரொம்பவும் டேஸ்டாவும் நேந்திரம்பழம் பலாப்பழத்தை வச்சு பாயாசம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுக்க போறோம். வெல்லத்துல தூசியெல்லாம் இருக்கும், அதனால தண்ணியில கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 1.5 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா இருத்து வச்சுக்கோங்க. ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 கப்பு ஜவ்வரிசி, 2.5 கப்பு தண்ணியை சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜவ்வரிசியை 70% வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி முக்கால்வாசி வெந்துடுச்சு. பலாப்பழத்தை குட்டியா கட் பண்ணி 1.5 கப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பலாப்பழம் நல்லா வெந்து வரட்டும். இது வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம நேந்திரம் பழத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 கப்பு தண்ணி, இல்ல பழுத்த 2 நேந்திரம் பழம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்ப சீக்கிரமாவே வெந்துடும். பழமும் நல்லா வெந்து வரட்டும். நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப்பு துருவன தேங்காய், 1 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி திக்கான பால் 1 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த தேங்காவை சிஜார்ல சேர்த்து கப்பு தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி செகண்ட் பால் 1 கப்பு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச பலாப்பழமும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. பழத்து கூட இதை சேர்க்கணும். பழமும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை எடுத்து அரைக்கலாம் கூடாது. கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி பலாப்பழத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல கரைசலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மணத்துக்காக ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்கோங்க. நான் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த செகண்ட் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை ஃபுல்லாவே ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலை ஊத்திட்டு நல்லா கொதிக்க வைக்க கூடாது. லைட்டா கொதிக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். முந்திரி, ட்ரை கிரேப்ஸ், தேங்காவை குட்டியா கட் பண்ணி இல்ல வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா கொதி வரும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். டேஸ்டான கமகமன் மணக்கிற நேந்திர பழமும் பலாப்பழமும் வச்சு செஞ்ச பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.